அன்பு நேயர்களே, டெய்லர் சரோவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 6வது வகுப்புக்குள்ளே போக போகிறோம். 6வது வகுப்பில் என்னென்னா இன்றைக்கி சோம் தையல். இந்த சோம் தையல் எதுக்கு உபயோகப்படுத்துன்னா நான் தைச்சி காட்டிக்கிட்டே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மடித்து நூலோடியாச்சு, நூலோடி வச்சுருக்குறேன். தெரியுதானே? இப்போ என்ன செய்ய போகிறோம்? சோம் தையல். இந்த இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுக்க போகிறோம். எடுக்கக்குள்ள இப்போ பாருங்கள், முடிச்சு போட்டு எடுத்தாச்சு. இங்கேயும் தையல் விழலை. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இங்கே குத்திட்டு இந்த தையலை எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம் பாருங்கள், இங்கே இப்படி வச்சுட்டு சரித்து குத்த போகிறோம். இப்படி சரித்து கீழே ஒரு சொட்டு குத்திட்டு மற்றது இப்படி குத்த போகிறோம். குத்தி எடுக்கக்குள்ள பாருங்கள், பின் பக்கத்தில் இப்படி ஒரு டொட்ஸ் மாதிரி தான் தெரியும், முன் பக்கத்தில் இப்படி இருக்கும் சரிச்சு. இப்போ இங்கே பாருங்கள், கீழே ஒரு குத்து, மேல் துணியில் ஒரு குத்து. பாருங்க எப்படி வருதுன்னு பார்த்துக்கணும். இது எதுக்காக இந்த தையல் போடுறோம்னா, அதிகமாக சாரி ப்ளவுஸ் தைப்போம் நம்ம. என்ன சாரி ப்ளவுஸுக்கு கழுத்து இப்படி தான், இதில் தான் தைக்கணும். இதில் தைச்சா தான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், 5 தையல் போட்டுட்டா பாருங்கள், 1 2 3 4 5வது தையல் போட்டுட்டா இப்படி ஒரு கட்டு போட்டுக்கொள்ளணும். 5 தையல் இப்படி போட்டுட்டு இந்த நூலை போட்டு இப்படி ஒரு கட்டு தையல் போட்டுக்கணும். இது ஏன்னா நம்ம சோம் தையல் பார்த்திங்கன்னா நூல் ஓடுற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் சரித்து போடுறோம். ஆனால் ஒரு நூலை பிடிச்சி இழுத்தா மற்ற நூல்கள்லாம் என்ன செய்யும்? உடனே கலண்டு வந்துடும். அப்போ 5 கட்டுக்கு தையலுக்கு ஒரு கட்டு தையல் போட்டோம்னா அந்த கலண்டாலும் அந்த 5 தையலோடைய நின்றுடும். அதுக்கு மேலே கலராது, கலண்டு வந்தாலும் வர முடியாது. ஏன்னா கட்டு தையல் இருக்கிறபடி. அப்போ அந்த சாரி ப்ளவுஸு கன நாளைக்கு உபயோகிக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த கட்டு தையல் போடாட்டி போனால் ஒரு நூல் இழுத்தா கூடிய இழுத்துடும். அப்போ நீங்கள் தைச்சி கொடுக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் கஸ்டமர்கிட்ட காசு வாங்கி தான் தைச்சி கொடுப்பீங்க. அப்போ என்ன செய்யணும்? உங்களோட கஸ்டமரை திருப்திப்படுத்துகிறேன்டா, உங்களோட தையல் நல்ல இதாக இருக்கணும், அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது நான் கொஞ்சம் காட்டுறதுக்காண்டி உங்களுக்கு பெருசாக எடுத்து காட்டிடுறேன். ஆனால் இந்த முன்னுக்கு போட்டுக்கிறேன் பாருங்கள், இதுதான் சரியான தையல். தெரியக்கூடாது. சரியா? இந்த மாதிரி போட்டு இந்த தையலை தைச்சிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? இதையும் நீங்கள் கொப்பியில் கட்டி வச்சுக்கொள்ளணும். கொப்பியில் கட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மறந்தாக்கூடிய இந்த தையல் உபயோகமாகும். இது அதிகமாக சாரி ப்ளவுஸில் கை கழுத்து, இப்போ இடுப்பெல்லாம் கூடிய மெஷினில் தைச்சிருவாங்க. ஆனால் கையும் கழுத்தும் அதிகமாக எல்லோரும் கை தையலை தான் விரும்புவாங்க. அதனால் பைப்பிங் வச்சா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி போனால் கை தையலை தான் விரும்புவாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி ஒரு 5 தையலுக்கு ஒரு கட்டு போட்டுருங்க. இந்த தையல் மட்டும் இல்லை, இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய தையல் இப்படி போடக்கூடிய தையல் வரும். இப்போ பாருங்கள், நான் கையில் இதை ஏன் போட்டிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், இப்படி போட்டுட்டு இப்படி தான் நான் குத்தி எடுப்பேன். இல்லாட்டி போனால் நாங்கள் நிறைய தைக்கிற நேரம் நம்மளோட கை விரலில் ஓட்டை விழுந்துடும். ஓட்டை விழுந்து புண்ணாக்கி அது சிதலெல்லாம் வச்சு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா? நல்லபடியாக இப்படி போட்டுட்டு அடுத்தது கடைசியாக ஒரு முடிச்சு இப்படி போட்டுட்டு இப்படி எடுங்க. இந்த தையல் தைக்கக்குள்ளே இந்த கரையில் இப்படி தான் வரணுமே தவிர மேலே வரக்கூடாது. மேலே அசிங்கமாக இருக்கும். பாருங்கள், பின்பக்கம் இப்படி இருக்குது, முன்பக்கம் இப்படி இருக்குது. இதை தைச்சிட்டு என்ன செய்யணும்? இந்த தையலை உருவி விட்டுறணும். இப்போ இதை நீங்கள் தைச்சிட்டு கொப்பியில் கட்டலாம். சரியா? இது மட்டும் இல்லை, இதை பாருங்கள், இதில் உள்ள தையல்கள் எல்லாம் உங்களுக்காண்டி தான் வச்சுருக்குறேன். இந்த தையல் எல்லாம் காட்டி தரப்பட இதை எங்கே எதுக்கு உபயோகிக்கணுன்ட்டு நான் காட்டி தருவேன். பாருங்கள், கழுத்துகளுக்கெல்லாம் இதெல்லாம் கையில் தைக்கிறது. தையல் எல்லாம் பெரிய கஷ்டமே இல்லை. நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள். கமெண்டில் ஏதாவது கேள்வி கேட்குறதா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.